சபரிமலை ஐயப்பன் கோவில் போகிறதுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் ரெஜிஸ்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிவிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அட்ரஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஸ்டேட் என்னவோ நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, அதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடை மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சைட் பண்ணிட்டு அதுக்கான நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, கிரியேட் பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான புதிய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை திரும்ப கொடுத்துட்டு கீழே ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிட்டு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெர்ச்சுவல் கியூன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முதல்ல டேட் செட் பண்ண சொல்லும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன தேதி கொடுக்கணும் அந்த தேதியை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் ரூட் கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட்டாக இருக்க பாருங்கள் பம்பா மரக்கோட்டம் 4 கிலோமீட்டர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் டைமிங் கேட்கும். இல்லை நீங்கள் எப்போ போகிறோம் அதுக்கான டைமிங் கொடுத்துக்கோங்க. டைமிங் செட் பண்ணிட்டு செல்ஃப் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் புக் பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை நாங்கள் வந்து பார்த்தா டீமாக போக போகிறோம் அப்படின்னா அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பில்கிரிம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு யார் யார் போகிறீங்களோ ஒவ்வொருத்தரோட இன்ஃபர்மேஷன் ஆட் பில்கிரிம்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணமோ அதேமாரி அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த செலக்ட் பில்கிரிம் கொடுத்து எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரை நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணிட்டு ஆட் டு விஸ் லிஸ்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி சைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தா வெல்ஃபேர் ஃபண்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் எஸ் கொடுத்து ஃபண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிட்டு ஆட் டு விஸ் லிஸ்ட் சைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு மை விஷஸில் எல்லா இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொசீட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை திரும்ப நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா டிக்கெட் புக் ஆகிடும். டிக்கெட் நேராக டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டிக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.